இந்த புல்ல கொண்டு போய் அங்க வச்சுட்டு மாட்ட அந்த பக்கமா கட்டு. என்ன மா மா புள்ள மூஞ்சிய பாருமா. இது குளிச்சு 3 நாள் ஆகுது, தூங்கி 3 நாள் ஆகுது, சாப்பிட்டு 3 நாள் ஆகுது. உன்னை நினைச்சு உருகி போச்சுமா. என்ன யார் அவரை நினைக்க சொன்னது? அன்னைக்கு என்னமோ பெருசா அத்தை பொண்ணா மாமா பொண்ணான்னு வீராப்பா பேசினாரு. அதெல்லாம் என்ன டம்மியா? டம்மியோ அம்மியோ ஏதோ குழந்தை புள்ள தெரியாதனமா பேசிடுச்சுமா. மன்னிச்சிட்டு அவன் செஞ்சு கொடுத்தானே சத்தியம், அதை நீ திருப்பி கொடுத்துருமா. என்னது சத்தியத்தை திருப்பி கொடுக்கணுமா? அதெல்லாம் என்னால முடியாது. அதுக்கு வேற ஆளை பாருங்க. மா மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சுமா. மா மா பசிட்டு அங்க முடியல தாயி. அம்மா மா அம்மா. நீ எல்லாம் ஒரு மனுஷனா? ஒரு வாட்டி சொன்னா புரியாது? என்னடா மிஞ்சினா கெஞ்சறது, கெஞ்சினா மிஞ்சறது. ஒரு பொண்ணு கிட்ட எவ்வளவு நேரம் பேசுறது? நான் பேச தயாரா இல்ல. வாங்க போலாம். அம்மா சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு மாமா. அது எனக்கு தெரியும். வா போலாம். குளிச்சு 3 நாள் ஆச்சு மாமா. அந்த ஒண்ணு நினைச்சாதான் மறுபடியும் அவங்க பேசணும் போல் இருக்குது. 3 நாளைக்கே தாங்க முடியல. இனி 30 நாள் உன்னை ஊரை விட்டு அடிச்சு துரத்திடுவாங்க. மா நல்ல யோசனை பண்ணி பாரு. இப்ப நம்ம மளிகை கடையில் அரிசி வாங்குறோம், நல்லா இல்லைன்னா ரிட்டர்ன் பண்றதுல. மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்குறோம், பிடிக்கலன்னா ரிட்டர்ன் பண்றதுல. அது மாதிரி பெரிய மனசு பண்ணி அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்துருமா. சரி சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க, உங்களுக்காக அந்த சத்தியத்தை திருப்பி கொடுத்து அதுக்கு பதிலா இன்னொரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அடச்சே, நீ என்ன சத்தியவான் சாவித்தியா? எதுக்கு எடுத்தாலும் சத்தியத்தை முடிச்சா தொங்கிட்டு இருக்கிற? அதான சத்தியம்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ரொம்ப ஈஸி. நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். நான் உன்னை காதலிக்கிறேன். நீங்க இல்ல, அவரு. ஆடுறாமாப்ல. மாமா ஏற்கனவே ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்து பம்பளை பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுக்க சொல்றீங்களா? இந்த பார், ஒரு மனுஷனுக்கு குளிக்கிறது, சாப்பிடுறது, தூங்குறது, இந்த 3 தான் முக்கியம். இந்த 3மே உன் வாழ்க்கையில இல்லாம போச்சு. சத்தியம் பண்ணி கொடுத்தா என்ன? அடரா. திருப்பி மாட்டிக்கிட்டா திருப்பி அடிப்போம், மறுபடியும் மாட்டிக்கிட்டா மறுபடியும் அடிப்போம். தவுசன் அடிக்கலாம். நான் இருக்கும்போது உனக்கு என்ன? நீட்டுமா கைய. உன்னை சத்தியமாக சத்தியமாக காதலிக்கிறேன். காதலிக்கிறேன். சரி நான் வரேன். உனக்கு கூச்சம் போயிரும். பிரியா மேல பிரியா காதல் வந்துரும். அட கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு பண்ணலே. இது எது கொண்டாந்துருக்கேன்? அதுக்கு தான். இதுல பாட்டு வரும், நான் ஆக்ட் பண்ணுவேன், கூட நீ சேர்ந்து ஆக்ட் பண்ணணும். அப்புறம் பாரு காதல் புட்டிக்கிட்டு வரும். கண்ணே கண்ணே கண்ணியே கனியே முத்தே முத்தே மணியே மணியே அருகே வா. கண்ணே கண்ணே கனியே கனியே முத்தே மணியே அருகே வா. கண்ணே கனியே முத்தே மணியே அருகே வா. கரும்பினில் தேன் வைத்த கண்ணம் மின்னவா. கனி தரும் வாழையின் கால்கள் பின்னவா. கனி பின்னுடா, பின்னும். ஐயோ. மாமாடா டேய், கால தூக்கு. இது பின்னுற காலடா. இது பெரிய ஸ்ரீதேவி காலு. அப்படியே பின்னிட்டாலும் அடுப்புல வச்சு 1 வாரமா வெந்த மாதிரி இருக்குது காலு. கட்டம காதல் பண்ண சொல்லி கொடுத்துட்டு கருத்து பிடிக்கல. நிறுத்துறா. பொம்பளைங்க சொல்லியே அவனுக்கு காதல் வரல, நீயும் நானும் சொல்லியாடா காதல் வர போகுதே. இந்த மாதிரி கட்டப்பொம்மை பிரியாவை நீ காதலிக்கிறியா? அது வந்து சொல்றானா? ஆமா ஆமா பிரியாவை காதலிக்கிறேன். பைத்தியம் முத்தி போச்சு. நீ சொன்னாலும் ஏறாது, நான் சொன்னாலும் ஏறாது. அங்க போனாதான் வரும். ஆய கலைகள் 64 தெரிஞ்ச இடம் அது. அங்க போன மட்டும் வந்துருமாக்கா. டேய், மன்னாதி மன்னர் மா முனிவர்களுக்கும் காதல் வந்த இடமடா அது. அப்படியே வரலனா வரும் வரும், வந்து கொண்டே இருக்கும். அப்படியே வரலன்னா நேரா நடுக்கடல் இறங்கி நடந்து போயிடுறா. அங்க போன வருமா? மீன் வரு, புடிச்சு திருட்டு போ. வாடா மாமா. மாமா, அட பாவிங்களா, எந்த ஊரோ எந்த தேசமோ இப்படி வந்து குத்தும் கொலைமா நிக்கிறாளே. இதுக்கு முன்னால எத்தனை பேரை சாச்சாலோ, இனிமே எத்தனை பேரை சாய்க்க போறாளோ. அடக்க பழைய பரதேசி பயமாவனா. வணக்கம். வணக்கம். ஏண்டா ராணி கும்பிடும்போது பூர மாதிரி குறுக்க வர்ற? கீழே விழுந்தீங்கன்னா யாரா கீழே விழுகிறதா?
ராணிய பாடுறா. வெக்கமா இருக்கு மாமா. பாடுறா. மாமா அவ பாக்குற பார்வையே சரியில்லை. பார்வை சரியில்லை, போர்வை சரியில்லைன்னு கூச்சம் போகணுமா இல்லையா? போனோம். பார்த்து கூச்சத்தை போய்க்க. பாடுறா. பாடுறா. ராணி, இவன் தான் என் மாப்பிள. இது வரைக்கும் எந்த குறையும் இல்லாம வளர்ந்துட்டோம். ஒரே ஒரு குறை, பொம்பளைகளை கண்டா கிலோமீட்டர் கணக்குல ஓடுறான். அந்த கூச்சத்தை போக்க வேண்டியது உங்க பொறுப்பு. இந்தாங்க என் மாப்பிளைய உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். நீங்க ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், நான் இவரை ஒரு வழி ஆக்கிடுவேன். அதுக்காகத்தான் நான் கூட்டி வந்திருக்கேன். வர போலாம். மாமா நீங்களும் இருங்க மாமா. ஆமா, நீ இருந்து பார்த்து போடானே. இருந்து பாக்குறதுக்கு என்ன சினிமாவா டிராமாவா? போடா போடாங்கற மாமா. ஏய் ஏய், என்ன பட்டன்ல வைக்கிற? சும்மா சும்மா என்ன பிரச்சனை? கூச்சமா இருக்குல்ல? புஸ்தகத்தை பிரிச்சாதானே படிக்க முடியும், சட்டிய கைட்டினாதானே கூச்சத்தை பார்க்க முடியும். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இப்போ புரிஞ்சதா? புரியலையே. இதுக்கு முன்னாடி எத்தனையோ ஆம்பளைங்க வந்திருக்காங்க, ஆனா ஒண்ணு போல நான் பார்த்ததே இல்ல. வாயா வாயா. எனக்கு பயமா இருக்கு, என்ன விட்டுரு. யார் விட்டாலும் ஒண்ணு விட மாட்டேன். என் மாமா எனக்கு கூச்சத்தை பாக்குறதா கூட்டு வந்தாரு. ஏதோ ஆடினா பாடினா பாத்துட்டு இருந்தேன். இப்ப சட்டை கட்ட வேட்டி கட்டுறேன். சுத்த மோசமான பொம்பளை இருக்கா போட்டு. அம்மா தாயே, ஆள விட்டுரு. மாமா என்ன ஓகேவா? என்ன ஓகே? சுத்த மட்டமான பொம்பளை இருப்பா போல இருக்கு. பின்ன இந்த தொழிலுக்கு கற்பு கரைச்சி கண்ணகியா வருவா? அட நீங்க ஒண்ணு மாமா, சட்டை கட்டுறா வேட்டி கட்டுறா. அட சட்டை வேட்டி கட்டாம வேற எதை கட்டுவாங்க? யோ, அதெல்லாம் கழட்டினா தான் கூச்சம் போகும். அது இல்லம்மா, அதுக்கு கூப்பிடுற. அதுக்கு கூப்பிடலாம். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா ஏய், மாப்ள, அதெல்லாம் பண்ணாதான் கூச்சம் போகும். அட நான் என்ன அவ்வளவு விவரம் தெரியாது வாங்க மாட்டேனா? இதெல்லாம் கல்யாணத்துக்கு பொண்டாட்டிக்கிட்ட வச்சுக்கிற விஷயம். இந்த கூச்சம் கிச்சம் எனக்கு போக வேண்டாம். அம்மா தாயே, நீங்களே பாத்துக்கோங்க. ஹாய், நெக்ஸ்ட் மீட் அகைன். அண்ணே, என்னடா? எனக்காவது கொஞ்சம் ரெக்கமெண்டேஷன் பண்ணுங்கண்ணே. என்னத்துக்குடா? என் கடைசி காலத்தை இங்கே ஓட்டிக்கிறேன். எப்படா ஓட்ட போற? 10 பாத்திரம் எக்ஸ்ட்ரா ஆகுது. This man, you are like it? ரிஜெக்ட். என்னண்ணே ரிஜெக்டா? நாளைக்கு எம்பி பையனுக்கும் நம்ம பிரியாவுக்கும் கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபத்துல தான். இங்க 100 போலீஸ் இருப்பாங்க. இந்த மண்டபத்தை சுத்தி நிறைய போலீஸ் நிக்க. இது பிரியா ரூம். இந்த வழியா தான் நம்ம உள்ள நுழையிறோம். இத பாரு பழனி, இந்த கல்யாண மண்டபத்துக்குள்ள எப்படி போறது? பிரியா கல்யாணத்தை எப்படி தடுத்து நிறுத்துறது? அதுக்கு ஒரு வழி சொல்லு. அதான்ப்பா தெரியல. பின்ன கிளிக்கிறதுக்கா மேப்பு? இது பெரிய மெக்கனாஸ் கோல்டு. புதையில போயிட்டா இவர் தங்க எடுப்பாரு. இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது. கையில ஒரு உருட்டு கட்டி எடுக்கிறேன். கல்யாண மண்டபத்துக்குள்ள பூந்து 4 பேரை 4 சாத்து சாத்துறேன். பிரியா கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கோயில வச்சு தாலி கட்டுறேன். அவ்வளவுதான். அங்க நிக்கிற போலீஸ் விளக்கெண்ணெய் தடவி சும்மா நிப்பாங்க. எல்லாம் மிஷின் கண்ணு படபடபடன்னு போட்டாங்கன்னா எல்லாம் பொட்டுன்னு போயிடுவோம். இந்த மண்டபத்துக்குள்ள போறதுக்கு என்ன வழி? பிரியா காலத்துல எப்படி தாலி கட்டுறது? அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. கட்டபொம்மு, நாளைக்கு காளிங்கராயம் புக் பண்ண இதே கல்யாண மண்டபத்துல அவன் போட்ட மணவரையில அவன் மக பிரியாவுக்கும் உனக்கும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை நான் நடத்தி வைக்கிறேன். அது எப்படி மாமா முடியும்? ஐடியாவை என்கிட்ட கேளு. வாங்க 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 வாங்க. நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, அம்பாசிடர் கார் நிறுத்துங்க, நிறுத்துங்க, நிறுத்துங்க. சுவாமி, யாரு நீரு? ஏன் காரை நிப்பாட்டு நீரு? சாரி மாமா, இது சாரி மாமா. காளிங்கராயத்து கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டோம். மண்டபம் வரைக்கும் கொஞ்சம் லிப்ட் பண்ணேன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஐயோ, நாங்க கூட அந்த கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம மனுஷாலா போயிட்டு இந்த சின்ன ஹெல்ப் கூட பண்ண மாட்டோம். காரே முத மாதிரிதான் ஏறும். தேங்க்யூ. சேத்த பொறுங்கோ, மாமி வந்திருக்கா. ஓஹோ, மாமி ஆச்சு வந்திருக்கீரா? மாமி எங்க?
அது அவ எப்ப சுடிதார் போடுறது வழக்கம். கல்யாணத்துக்கு போறச்ச மடிசார் கட்டணும்னு ஆசைப்பட்டா. சரி கட்டிக்கோடின்னு சொன்னேன். அவ சரியா சொருவுல சொருவின் இருக்கா மரத்துக்கு பின்னாடி நின்னு. பட்டு ரெடியோ வந்துட்டேன். மாமா காத்துட்டு இருக்கா, வந்து ஏறடி. என்ன இப்படி படுத்துரு? உடவு சொல்றதுன்னு போயிருந்தேன். அதுக்குள்ள அவசரம். இவதான் என் ஆத்துக்காரி பட்டு. இவ தோப்புறார் பெரிய பயில்வான். இடிச்ச இடியிலே தெரியறது. நீங்க பையனாத்துக்காரா பொண்ணாத்துக்காரா? என்ன அப்படி கேட்டேன்? நான் பொண்ணாத்துக்காரன். கல்யாண பொண்ணு என் ஒய்ஃபுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இந்த மாமியை பாக்குறச்சே நேக்கும் க்ளோஸா பழகணும் போல தோணுதுல. ஐயோ நிறைய சுவாமி அழுத்துக்கிறேன். பழக க்ளோஸா பழகு. எனக்கு ஆட்சேபனே இல்ல. நன்னா பழகு. அடி பட்டு நோக்கு பை சான்ஸ். பழகுங்கோ பழகுங்கோ. கார்ல ஏறுங்கோ ஏறுங்கோ. நீங்க துறங்கோ துறங்கோ. வாங்கோ வாங்கோ. போங்கோ ஏறுங்கோ ஏறுங்கோ. உட்காருமா, வெக்கப்பட்டு இருக்காத. சாமி பட்டு குயிக்கா வாடி. வந்துட்டேன் வந்துடுறேன். போலீஸ்லாம் நிறைய இருக்கா? மாட்டினா கஞ்சி கஞ்சி ஆகிடுவோம். இருங்கோ வந்துட்டோம். நம்மாத்து கல்யாணம் வாடி. எக்ஸ்கியூஸ் மீ. நான் இல்ல ஒரு மாட்டிண்டோம். கஞ்சி கஞ்சிதான். இந்த கட்சி உங்களுதுங்களா? ஏன்பா இது என்ன ரத்ன கம்பளமா பின்னாலேயே துரத்திட்டே வர்றியா? வாங்கிக்கோடி. என்னது? சரி வாங்க மாமி. மாப்பிள அப்பா எம்பியை காணோம். வாங்க வாங்க. நமஸ்காரம். நீங்க யாரு? என்ன அப்படி கேட்டுட்டே? நாங்க மாப்பிள வீடாக்கும். என்ன என்ன நோண்டா? என்ன எடுத்து சொல்லுங்க. என்ன அப்படி கேட்டு? மாப்பிள்ளையோட தோப்பனார் எம்பி எலெக்ஷன் நிக்கிறதுக்கு என்னுடைய சிவாசானாக்கும் உங்களுக்கு தெரியுமா? சரி சாமி நீங்க போங்க. உங்களுக்கு புரியுது, உங்க பிள்ளையாட எனக்கு புரியல. சொல்லி வை. ஐயரியா நான் ஒரு ரவுடி ஆக்குறேன். என்ன நினைச்சிட்டு இருக்க? வாங்க. இல்லங்க கார்ல ஏறச்ச பொண்ணு வீட்டுக்காரன்னு சொன்னீர். இங்க வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரன்னு சொல்றீரா? எப்படி அது? ஆமா அது தப்பு. எனக்கு பொண்ணு வீடுதான். எனக்கு மாப்பிள்ளை வீடுதான். மாப்பிள்ளை வீடு பொண்ணு வீடு சேர்ந்தா தான் கல்யாணம். இது உங்களுக்கு புரியாதா? என்ன அனாவசியமான கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கு? ஏய் இதுக்கு தாண்டி கல்யாணத்துக்கு வரைச்சு ஒரு கட்டி கொண்டு வரணும். கண்ட பையன்ல கொஸ்டின் பண்ணா எடுத்து சீ புட சீ. என்ன எனக்கு கொஞ்சம் தாங்க முடியல. என்ன கொஞ்சம் சும்மா இருக்கடா. என்னடா? எவரிதிங் ஓகே. எவரிதிங் ஓகே. கொஞ்சம் நில்லும். வந்துட்டான் கொஸ்டின் பிறந்தவன். என்ன ஓய்? அபச்சாரம் ஓய். பூனால வளம் போடணும். இப்படி இடம் போட்டு இருக்கிற கிரகச்சாரம். இடம் போட்டா அமங்கலமாச்சே. சாரி ஓய். இதுக்கு தான் ஓய் கல்யாணமும் திவசம் ஒரே டேட்ல வரக்கூடாது. ரெண்டும் ஒரே டேட்ல வந்ததுனால கன்ஃபியூஸ் ஆகி மாமா இங்க வந்துட்டேன். இப்ப என்ன கெட்டு போச்சு? இந்த தோல்ல தொங்கறத இந்த தோல்ல மாட்டா தொங்காதா? கலட்டி ஆணில மாட்டினா கூட தொங்கும் ஓய். அதுக்கு இல்ல ஓய். என்ன நொய்யின்ற? நீ ரொம்ப பேசுற. சமய கட்டு கழிச்சிட்டு போய் கொள்ளிக்கறி எடுத்து வாயில வச்சுடுவேன். கொசப்பேட்ட கேடி மாதிரி என்ன பேசுறேன்? மாமி கல்யாணத்துக்கு மனுஷா எல்லாம் வந்திருக்கா? கல்யாணத்துக்கு மனுஷால் தான் வருவா. பின்ன அனிமல்ஸ் தான் வரும். அம்மா கிட்ட பேசணும் ஓய். நான் அவள்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். என் ஒய்ஃபை ஜாக்கிரதையா பாத்துங்க. நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். நெல்லிக்கனி அப்படியே காக்கா கொத்திட்டு போயிடும். மாமிக்கு பேர் என்ன? அலமு. குழம்புன்னு வச்சிருந்தா பெசஞ்சாலும் சாப்பிட்டுக்கலாம். வாங்க. என்ன மாரு என்ன ஏண்டி சும்மா நோண்டிட்டே இருக்க? அது வருதுண்ணா. அதுனா அது வருதுண்ணா. அதுனா எது? இதுண்ணா. பின்னால எல்லாம் கும்பலா குந்திட்டு இருக்க. அப்படியே பேசாம மடிசாலே போயிடு. என்ன பேத்துற? ஐயோ ராமா ராமா, இதெல்லாம் போய் ஆம்பளையாட்ட கேட்டு இருப்பாளோ? நோக்கு என்ன பாத்ரூம் தானே போவோம். நேக்கு ரொம்ப அர்ஜென்ட் தான். நான் 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். நாங்க வரப்படாது. பொம்மநாட்டிக்குள்ள என்ன வைக்க வேண்டியிருக்கு? என்ன சும்மா ஜமாயே என்ன போடி. மாமி நோக்கு பாத்ரூம் வரல. எதுக்காக கேக்குறீங்க? நேக்கு வெரி அர்ஜென்டா வருது. உங்க பக்கத்துல உட்கார்ந்தே தப்பு. அங்க போய் உட்கார்ந்தா கூட வரும். அண்ணே அண்ணே அண்ணே, ஒரு பெரிய பாத்தி வந்திருக்கு. நீங்க மூடு அப்செட்டா இருக்கு. நாளைக்கு வர சொல்லு. என்ன மூட அம்சத்தே? 1000 மூட்டை நெல் கொண்டாந்துருக்காரு. 1000 மூட்டை நெல்லா? பாத்தி எங்கடா? இந்த இருக்காரு. பண்ணாட கூப்பிடுறா. ஐயா வாங்க வாங்க. இவர்தான். வணக்கம்.
ஐயாவுக்கு எந்த ஊருங்க? கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டியில எல்லாம் மில் இல்லாமலாம் நெல்லரைக்கு இந்த ஊருக்கு வந்தீங்க? எல்லா ஊர் மில்லையும் கணக்கு கேக்குறேன். ஒரு வயல ஒழுங்கா சொல்றது இல்ல. இந்த ஊர் மில்லு தான் கரெக்ட்னு சொன்னாங்க. கரெக்ட். உலக உருண்டேன்னு அமெரிக்காக்காரன் கண்டுபிடிக்கல, ஐயம் தான் கண்டுபிடிச்சது. உங்களுக்கு என்ன டவுட்னு கேளுங்க, நான் கிளியர் பண்றேன். 1000 மூட்டை நெல் அரைச்சா எத்தனை மூட்டை அரிசி கிடைக்கும்? 500 மூட்டை. 500 மூட்டை அரைச்சா 250 மூட்டை. 100 மூட்டை அரைச்சா 50, 50 அரைச்சா 25. இது உலக வழக்கம் தானுங்களே. கையனிட்டு இது எத்தனை நெல்லு? 2 நெல்லுங்க. இந்த 2 நெல்லு அரைச்சா எத்தனை அரிசி வரும்? 2 அரிசி வருங்க. 2 நெல்லு அரைச்சா 2 அரிசி வரும். ஆமாங்க. அப்போ 1000 மூட்டை நெல் அரைச்சா 1000 மூட்டை அரிசி வரணும். 500 மூட்டை நெல் அரைச்சா 500 மூட்டை அரிசி வரணும். ஏண்டா யார ஏமாத்த பாக்குறேன்? மோசக்காரா, ஐயா எத்தனை பேரை ஏமாத்துறேன்? ஐயா கொஞ்சம் இருங்க. நீங்க கேட்ட கேள்வி கரெக்டான கேள்வி. அண்ணா நீங்க கணக்குல மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நீ கால்குலேட்டர், உன் பேர அவரு. சார் தயவு செஞ்சு உங்க 2 கண்ணை மூடிக்கங்க. இப்போ ஒரு கண்ணை மட்டும் ஓபன் பண்ணுங்க சார். இது என்னங்க சார்? இது செருப்பு. நான் என்ன பருப்பு நான் சொன்னேன்? இது எத்தனை செருப்புங்க சார்? செருப்பு. இப்ப 2 கண்ணையும் தரங்க சார். இப்ப இது எத்தனை செருப்புங்க சார்? ஒரு செருப்பு. அது எப்படிங்க சார்? நீங்க ஒரு கண்ணால பாக்கும்போது ஒரு செருப்பு தெரிஞ்சது. இப்ப நீங்க 2 கண்ணால பாக்கும்போது 2 செருப்பு தெரியணும்ல சார்? தெரியலையே. தெரியலன்னா செருப்பாலே அடிப்பண்டா. ஏண்டா கொட்டாம்படை புட்டு வந்திருக்க பைத்தியம் புடிச்ச நாயே, எங்கடா உன் நெல்லு? நெல்லா? இனிமே தான் வயலே வாங்க போறேன். என்னது? வாங்கி நட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவன் தலையை உள்ள விடுறான். ஐயோ டேய், அண்ணே, ஓட மாட்டா, புடா. சரிங்க. இல்ல பேட்டி விட்டு ஓடுங்க. டேய், இன்னைக்கு காலையில டேய். இல்லையே. டேய், இதுக்கு முன்னால் நீ நெல்லு குத்துனத பார்த்தே இல்லையா? என்ன அதிசயமா பாக்குற? பாத்துருக்கேன். இந்த நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஸ்டாப். என் முகத்தை பார்த்து ஒன் மோர் ரிப்பீட். நெல்ல குத்தும் போது தம்மு தும்முன்னு சத்தம் வருதே, அது உலக்கையில இருந்து வருதா உரல்ல இருந்து வருதா? ஏன் நினைச்சீங்க? இப்ப நான் அடிக்கும் போது பலான்னு ஒரு சத்தம் வந்தது. அது என் கையில இருந்து வந்ததா உன் கன்னத்துல இருந்து வந்ததா? இந்த மாதிரி கேரப்பைய கேள்வி எல்லாம் கேட்டா உன்னை அடிச்சே கொண்டு விடுவேன். நீங்க அடிச்சே கொன்றுவீங்க தெரிஞ்சுதா? 2 லட்சத்துக்கு இன்சூரன்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்ப என் உயிரோட மதிப்பு 2 lakhs. 2 lakhs? எஸ். ஸ்டார்ட். கம். டேய் ராசா, இப்ப நீ சொன்னையே 2 lakhs. அத நீ செத்ததுக்கு அப்புறம் தான் இன்சூரன்ஸ்ல இருந்து கொடுப்பாங்க. அத நீ அனுபவிக்க முடியாது. என்னன்னு நீங்க என் பொண்டாட்டி அனுபவிக்குதான்? யார் அந்த படாங்கு சிரிக்கியா? பொம்பளையா அவ காலை தூக்கி போட்டாலே நீ தாங்க மாட்ட. உயிரோடு இருக்கும் போதே உன்னை மதிக்க மாட்டேங்கிறா. நாய்க்கு சோறு வைக்கிற மாதிரி வைக்கிறா. நீ செத்து அந்த 2 லட்சத்தை அவ அனுபவிக்கணுமா? ஆமாண்ணே, அவ மதிக்க மாட்டேங்கிறா. அவ அனுபவிக்க கூடாது. அதுக்கு வழி சொல்லுங்க. அப்படி கேளு. நீ சாகவும் கூடாது, அந்த 2 லட்சத்தை நீயே அனுபவிக்கணும். எப்படிண்ணே? நீ செத்து போன மாதிரி நடி. ஊர் ஜனங்களையும் இன்சூரன்ஸ் ஆபீசர்களையும் உல்டா பண்ணி நான் கைக்குள்ள போட்டு அமைக்கிறேன். நீங்க அமைக்கிறீங்க, ஆனா என்ன பவிச்சிருவாங்கல்ல? புதைக்கிட்டோம், எனக்கு என்ன? என்னது? 10 நிமிஷம் தம் கட்டி உள்ள படுத்துக்கடா. நான் அவங்களை எல்லாம் வெளியே துரத்திட்டு உன்னை நான் தோண்டி எடுத்துக்கிறேன். நல்ல ஐடியா. கை விடுங்க அண்ணே. இது என் உயிர் பிரச்சனை. 10 நிமிஷத்துல தோண்டி எடுத்துருவீங்கல்ல? 10 நிமிஷம் ஆகலாம், 20 நிமிஷம் ஆகலாம். என்ன நீங்க என்ன நொண்ணு? நீ ஆபீஸ்ல எல்லாம் குழி சுத்தி நிப்பா. அந்த நேரத்துல குழிக்குள்ள மம்படி போட முடியுமா? கோச்சுக்கிறாதீங்க. நான் இப்பவே சொல்றேன், 10 நிமிஷம் ஆகலாம், 25 நிமிஷம் ஆகலாம். ஏன்னா நான் ஆபீஸ் உடனே பேசிட்டு இருக்கணும். உன்னால முடியுமா முடியாதா? முடியும். வெளியில தோண்டி எடுத்து உடனே 2 lakhsல 50-50, 1 lakh உனக்கு, 1 lakh எனக்கு. உடனே நான் அமெரிக்காவில செட்டில் ஆகிடுறேன். அப்ப நான் ஆப்பிரிக்காவில செட்டில் ஆயிடு. அப்ப எப்ப சாகுறது? அடுத்த வாரம் அமாவாசை வெள்ளிக்கிழமை நல்ல நாடு, அன்னைக்கு செத்து போயிடு. ஓகே? ஓகே. ஐயோ, நான் என்ன பண்ணுவேன் ராதா? ராதா, என்ன விட்டுட்டு போயிட்டியே. நீ தொட்ட மரம் பூ பூக்க, வச்ச மரம் காய் காய்க்க. ஐயோ ராதா, நேத்து ராத்திரி நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னியே, கஷாயம் கொண்டு வரதுக்குள்ள போட்டு போயிட்டியே ராதா. ஐயோ ராதா. டேய் பழனி, சும்மா சொல்லக்கூடாது. உன் சம்சாரம் நல்லாவே ஒப்பாரி வைக்கிறா. என்ன என் மேல அவ்வளவு பாசம்? அண்ணா, சுப்பிரமணிய அண்ணா. தங்கச்சி, சொல்லு தங்கச்சி. என் புருஷன் நெஞ்சு வலியால செத்துட்டாரு. அவர் செஞ்ச இன்சூரன்ஸ் பண்ண 2 லட்சம் எப்பன்னா என் கைக்கு வரும்? அப்படி கேளு. இவனை மண்ணுக்குள்ள எப்ப புதைக்கிறோமோ
அப்பவே அந்த 2 லட்சம் உன் கைக்கு வந்துரும். ஆமா தங்கச்சி, அந்த 2 லட்சம் பணத்தை வாங்கி என்னமா பண்ண போற? என் புருஷன் அடிக்கடி சொல்லுவாரு, நான் செத்ததுக்கு அப்புறம் நீ ஒரு சொட்டு கண்ணீர் கூட விடக்கூடாதுன்னு. அவர் ஆத்மா சாந்தி அடையணும்னா நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இருக்க ஐயோ ராஜா, நீ கேட்டையாடா? இவதாண்டா தமிழ் பொண்ணு. ஏய் பழனி, பாத்தியா, இன்னொரு புருஷனை கட்டிட்டு வாழ்க்கை நடத்த போறாளா? இதுவா பாசம்? இவளுக்கா அந்த 2 லட்சத்தை வாங்கி தர போறேன்? ஒரு சல்லி பைசா கூட கொடுக்க கூடாது. எனக்கு வர கோவத்துக்கு அரவல் எடுத்து வெட்டி முடிவு. போனமுங்கிறத மறந்துட்டே பேசுறேன். சரி. டேய், என்ன பணத்தை நடுவேட்ட படுக்க வச்சுட்டு சென்னையர் முருகன் மாதிரி உரிமிட்டு இருக்க? யாரா நீ? இவரோட மச்சான். டேய், என்ன டெட் பாடி? இதென்ன குப்பை தொட்டியா? தாமரை தட்டுற? பின்ன என்னங்க, 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாரு தெரியுமா? டம் அடிச்சு நிற்கும்போது மூஞ்சில டப்புன்னு வச்சிட்டாரு. அப்பயே ஒரு வழி பண்ணிருப்பேன், உதவி ஆட கூடாதுன்னு பொறுமையா வந்துட்டேன். இப்பதான் செத்து போயிட்டாரா? இங்க தட்டா என்ன, அங்க தட்டா என்ன, இப்படி அணைச்சப்பா என்ன? ஏண்டா அதுக்கு என்ன இப்ப ரிவேஞ்சா? காரியத்துக்கு எடுத்துருவானுக்கு போல் இருக்கே. ஏய் பழனி, இப்ப தாண்டா புரியுது உயிருக்கு பயந்துட்டு நீ ஏன் இன்சூரன்ஸ் பண்ணுனேன்னு. டேய், யாரா பாட ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குங்க. பணத்தை எடுத்து வைங்கடா. நிறுத்துங்க. யார் பண்ணி? நான் தான் இவருக்கு 2வது மச்சினேன். உனக்கு ஏதாவது ரிவேஞ்ச் இருக்கா? இருக்கு. இவர் கல்யாணத்துக்கு நான் 1 பவுன் மோதிரம் போட்டேன். அதை நான் திருப்பி எடுத்துக்க மாட்டேன். வாஸ்தவமான பேச்சு எடுத்துக்கப்பா. என்ன வரமாட்டேங்குதுங்க. அட விரல வெட்டி எடுத்துட்டு போங்கடா. அதான் கரெக்ட். என்ன நீங்க கூட இருந்தே குளிப்பறிக்கிறீங்களே. விரல் போன மசரே போச்சு. 2 லட்சம் வருது இல்ல, பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம். வேண்டாம் வலிக்கு நீங்க அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. அந்த நாய் என்ன ஞாபகம் இந்த மோதிரத்தை கவ வந்திருக்கு பாத்தியா? டேய், வெட்டிக்கிட்டு போன 2 மோதிரம் எப்படிங்க வந்துச்சு? அவனே கழட்டி கொடுத்தான்டா. நான் கழட்டி கொடுத்துட்டா. டேய், உனக்கு தேவை மோதிரம் தானே? வந்துச்சுல, போடா போடா. டேய், டேய், பணத்துக்கு பாடல வைங்கடா. ராஜா, தூக்குடா. அண்ணா பார்த்து அடக்கம் பண்ணிட்டு வாங்கண்ணா. அம்மா, நாங்க நல்லபடி அடக்கம் பண்றோம். நீ 2வது புருஷனுக்கு ஏற்பாடு பண்ணிக்குமா? சரிங்கண்ணா. வாங்கடா. டைம் ஆச்சு, பணம் தூக்கி குளிக்குள்ள வைங்கடா. எடுத்துங்க. யாரா கரையாந்தலை நீ? செத்து போன பழனிக்கு நான் பங்காளி. இப்ப அதுக்கு என்ன பண்ணுங்கிற? எங்க குறை வழக்கப்படி பெட்ரோல் ஊத்தி எரிக்கிறதா வழக்கம். சரி, எரிச்சு தொலைங்கடா. நிறுத்துறா. எங்க இந்த துண்டு பீடி? டேய் பாருங்க, உங்க ஜாதி வழக்கப்படி புதைக்கிறதா எரிக்கிறதாடா? புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க, எரிக்கணுங்க, புதைக்கணுங்க. எரிக்கணுங்க. நிறுத்துங்கடா. எங்க புதைக்கிறவங்க எல்லாம் ஒரு தடவை கையை தூக்குங்க, கீழே போடுங்க. எரிக்கிறவங்க எல்லாம் கையை தூக்குங்க. டேய், மெஜாரிட்டி கம்மி, நீ ஒருத்தன் தான். உதவாங்கக்குள்ள ஓடி போயிரு. போடா, பணத்தை குளிக்கல வைக்கடா. நிறுத்துங்க. யாரப்பா? ஒண்ணு புதைக்க விடுங்க, இல்லன்னா எரிக்க விடுங்கடா. டேய், இன்சூரன்ஸ் வந்துருச்சுடா. 2 லட்சம் பணம் வந்துருச்சுடா. வாங்க. நான் உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்க எல்ஐசில இருந்தா வரீங்க. அந்த 2 லட்சம் பணம் கொண்டு வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன். சார், செத்து போன பழனிக்கு நான் தான் சார் கார்டின். அந்த 2 லட்சத்தை என் கையிலேயே கொடுத்துருங்க சார். பழனி சாவுல எங்களுக்கு சந்தேகம் இருக்குங்க. சந்தேகம் இருந்தா செத்து போன பழனிவே எழுப்பிடுங்க. என்னது இது? போஸ்ட் மாடம்னா இதால 2 3 அறுப்பான். அப்படி அறுத்த உடனே பணத்தை கொடுத்துருவீங்கல்ல? குடிச்சிருவாங்க. நீங்க அறுக்க ஆரம்பிங்க, நான் 1 கூட்டு வந்துடுறேன். ஐயா நான் இல்லையா, ஐயா விட்டுறியா? தெய்வத்தா, என்ன வேலை இது? தலை சீவிட்டு இருக்கேன் தாத்தா. யாரை கேட்டு தலை செய்வற? யாருக்கு யார தலை வாடுறதுன்னு கணக்கே இல்லையா? அறிவில்லை உனக்கு? போன் முகம். கெடுத்துட்டிய. என்ன தாத்தா? இல்ல, தலை இப்படியே வர்றது. இதுக்கு தானா? என்ன தேடுறீங்க? என்னமோ தேடுற. தலை சீவறதுக்கு சீப்புன்னு ஒண்ணு வேணும், தெரியுமில்ல? தெரியும். அது எங்கிட்ட இருக்கு. நீ வச்சுட்டு இருந்தா நான் எப்படி செய்வது? தாத்தா, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படி கேட்ட? அந்த காலத்துல என் வீட்டுக்காரி தலையை நான் பின்ன, அவ என் குடுமையை பின்ன, அவ பின்ன, நான் பின்ன, அப்படி பிடிக்கும். துணி துவைக்கிறது சமைக்கிறது எல்லாம் கூட நீங்க தானே கேள்விப்பட்டிருக்கோம். முதுகு தேய்க்கிறது என் பொண்டாட்டிக்கு நான் தேய்க்காம வேற எவன் தேய்ப்பான்? பொண்டாட்டி என்னதாச்சு? இந்த பூவை கொடு. இந்தாங்க. என்ன இத்திரோண்டு பூவு? மிச்ச பூவெல்லாம் நீ வச்சுக்கிட்டியா? இந்த
ஒளிச்சு வச்சிருக்கிய கொண்டா. ஷபாஷ். எப்படி நல்லா இருக்கு. அம்சமா இல்ல? இங்க வாடா. எப்ப போட எப்ப வர்ற? எல்லாத்தையும் போய் வாங்கிட்டு வர வேண்டாமா? பேசிட்டீங்களா? முதல்ல கட்டில போய் அலங்காரம் பண்றா. போடா. தாத்தா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன விசேஷம்? சொல்லவே இல்லையா? அது இனிமே தான் சொல்லணும். இனிமே தான் சொல்லு. அய்யோ, என்ன ஒரே ஒரு செடி போட்டு விட்டுருக்க? அது போதும்னு சொல்லிச்சுல்ல. போதும் சொன்னா உடனே விட்டுறதா? குழந்தை பாவம் அதுக்கிட்ட தெரியும். உன்ன எறும்ப வர. என்ன தாத்தா? முதல்ல நீ போட. அண்ணி நீங்களா ரெடியா? ஜீப் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். 2 பேர் போறதுக்கு ஜீப் எதுக்கு? மோட்டார் பைக்ல போங்க. 2 பேர் போறதுக்கா? ஏன் நீங்களா கோயிலுக்கு வரலையா? நாங்க வரல. ஏன் அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா. ஏன் முடியாது? ஏன் முடியாது எதுக்குங்கறதெல்லாம் உங்க பொண்டாட்டி கிட்ட சொல்லிருக்கேன், கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்னக்கா என்னமோ சொன்னேன்னு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? அது நீங்க கோயிலுக்கு போன எங்களால வர முடியாதுன்னு சொன்னேன். அதான். நீங்க வராம நான் போக மாட்டேன். ஐயோ இல்ல ராஜா, நீங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குல்ல, அதான் சொன்னேன். என்ன வேலை? அது எல்லாம் அந்த வேலைதான். அந்த வேலைனா சொல்லாம விட மாட்டா போல இருக்கே. புரிஞ்சுதா? என்ன புரிஞ்சதா? அது தாத்தா வந்து அது மோட்டார் பைக்கு. எல்லா நகையும் பூட்டு, மொத்தமா பூட்டு. என்னது இவ்வளத்தையுமா? இந்த காலத்துல யார் தாத்தா இவ்வளவு நகையும் போட்டு போறாங்க? உங்க ஆசைக்காக ஒண்ணு மாட்டி விடுறேன். காசு மாலையா? மாட்டு மாட்டு மாட்டு. ஐயோ ஐயோ ஐயோ, எங்கிட்டே சத்தா எவரோ உள்ள விழுந்துச்சா? யாரு விழுல தாத்தா? கட்டில ஒரு கால் உடைஞ்சு போச்சு. கட்டில ஒரு கால் உடைஞ்சு போச்சா? இப்ப என்ன தாத்தா செய்யறது? உங்ககிட்ட 2 கால் இருக்குல்ல, ஒச்சா அதுக்கு வை. என்ன கால் கால் கத்திட்டு இருக்கீங்க? மோட்டார் பைக் ரெடி. மோட்டார் பைக் ரெடியா? அவசரப்படாதடா. இப்படி வா மாமா. நீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த கிழவனால ஆசீர்வாதம் பண்ண முடியலடா. இப்ப பண்றேன்டா. ఇది సనాతన ధర్మంతో నడుస్తున్న దేశం, కర్మభూమి. మీరు పిచ్చి పిచ్చి వేషాలు వేయకండి.